ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? இன்றைக்கி காலையிலே சட்னி வைக்கலான்னு பார்த்தேன். தோசை சுட்டேன். சட்னிக்கு மிளகாய் இல்லை, அதான் மாடிக்கு வந்தேன் மிளகாய் பறிச்சிட்டு போகலான்னு. வந்த இடத்துல பார்த்தா 2 பூ அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்ததுமே பறிக்கிற மாதிரி 2 பூ நின்னதா. அதையும் பறிச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான மிளகாய் பறிச்சுக்கலாம். நான் இந்த மிளகாய் செடிக்கு எந்த ஒரு உரமே நான் கொடுக்கலங்க. தண்ணி மட்டும்தான் நான் விட்டுக்கிட்டுருக்கேன். ஆனால் அந்த மிளகாயெல்லாம் பறித்ததுக்கு அப்புறமா அந்த இலைகளெல்லாம் கிள்ளி போட்டுருவேன். எப்போதுமே மிளகாய் பறித்ததுக்கப்புறம் இலைகளை கிள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக அதிலிருந்து பூ வந்து நிறைய மிளகாய் வரும். கொஞ்சமாக மல்லியலையும் பறிச்சிக்கலாம் சாம்பாரில் போடுறதுக்கு. இந்த மல்லிக்கீரையுமே நான் விதை போட்டு வளர்க்கல, காம்பு நட்டி வச்சு தான் எனக்கு இந்த மல்லியலை கிடச்சிருக்கு. பாருங்கள், அதில் பூ கூட பூத்துருக்கு. இன்னொரு பக்கெட்டில் வச்சுருக்கேன், அதை இன்னும் நல்லா வளரலை. ஒரு 2 நாள் கழித்து பறிச்சிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பறிக்கலாம்? கத்திரிக்காய் செடியெல்லாம் கத்திரிக்காய் நிற்கான்னு போய் பார்ப்போம். நான் இப்போ தான் அந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் விதை போட்டு நட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் கிடக்கு. ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை பறிக்கிறேன். இதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நான் இந்த கத்திரிக்காய் வந்து வயலட் கலரில் வரும்னு நினச்சி தான் நான் விதை வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இதை வந்து க்ரீன் கலரில் கிடச்சிருக்கு. எவ்வளோ குட்டி செடியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த செடியிலேயே கத்திரிக்காய் எனக்கு கிடச்சிருக்கு. இன்னமும் பூ நிறைய இருக்குது. இன்றைக்கான அறுவடை இது தான். கொஞ்சமாக பிச்சி பூவும் பறிச்சிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். இந்த 2 ரோஸ் பூவையும் இந்த பிச்சி பூவையும் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.